உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் சொல்றது கரெக்டாண்டா. நீ எந்த வேலைக்கு லாயக்கில்ல. என்ன ஒரு தப்பான வேலையை கூட ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிற. முதல் வேலையா நீ இந்த ரிப்போர்ட்ஸா அழிச்சிருக்கணும். ஆனா அதை பண்ணலையே. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சும்மாவா சொன்னாங்க. இதோட உனக்கும் அந்த தாமினிக்கும் அழிவு கால ஆரம்பம். ஏய் சீக்கிரமா வாங்கடா. சீக்கிரமா? ஏய் ஏய் போடா. உனக்கு உன் பணம் கிடைச்சிடும். நீங்க போ. ஏய் சீக்கிரம் வண்டி எடுங்கடா. நம்ம தப்பிச்சு போறோம் சீக்கிரம். கடவுளே கிருஷ்ணா, நான் இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். நான் மோனையவ கண்டுபிடிக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. சுதந்திர தினத்தன்னைக்கு அநியாயமா போனமாயிடாத. சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். தப்பிக்க முயற்சி பண்ண இதை விட சின்ன கூண்டுல அடைச்சு வச்சிருவேன். புரியுதா? திவ்யா, நீங்க வந்துட்டீங்களா? எப்படி வராம இருக்க முடியும்? தேங்க்யூ சோ மச் திவ்யா. எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? நம்ம 2 பேரும் இங்க ஒரே எய்மோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம உயிரே போனாலும் சரி, நம்ம வந்த வேலையை முடிக்காம இங்க இருந்து நம்ம போக கூடாது. ஆனா திவ்யா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க கூடாது. நம்ம சேர்ந்து இதை செய்யறோம்னு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. நீ சொல்றது ரொம்பவே ஐயோ கரெக்ட். மேடம், வந்துட்டீங்களா? வாங்க மேடம். பாத்தீங்களா, நீங்க வந்த உடனே வெறிச்சோடி இருந்த எங்க ஜெயில் களை கட்டிடுச்சு. நீங்க காட்டுற இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஸ்பெக்டர் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க மேடம். அது இப்போ என்ன கேட்டீங்க? நான் நல்லா இருக்கேனா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த பிரைடல் ஃபேஷன் வீக் அப்புறமா மொத்த இந்தியாவோ உங்களுக்கு ரசிகர்கள் ஆயிட்டாங்க. அட, எங்க பக்கம் பார்த்தாலும் உங்க போச்சு தானே. அது போச்சு இல்லைங்க, பேஜ். அது மட்டும் இல்லாம எனக்கு யாரும் ரசிகர்கள்லாம் கிடையாது, அபிமானிகள் மட்டும்தான். சரி, எல்லாம் ஒண்ணு தானே. முக்கியமா உங்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்னால நம்பவே முடியலங்க. எங்க ஃபங்க்ஷனோட ட்ரெஸ் எல்லாம் நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க. உங்களோட இந்த பெருந்தன்மைக்கு நான் அடிமையா ஆயிட்டேன். ஐயோ, பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஐயோ மறந்துட்டேன், இவரோட பேர் தான் ரவி. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எங்க ஜெயிலுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கீங்க. எங்களோட ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா ஒரு கைதி மிஸ்ஸிங். எங்க அவங்க? அட என்ன மேடம், ஒரு கைதி தானே டிஃபரெண்ட் வருது. நீங்க ஏதாவது ஒரு பேரை எழுதிக்கோங்க அதுல. அது எப்படி முடியும்? நான் ஒரு பொறுப்பான மெடிக்கல் வாலண்டியர். என்னோட டியூட்டியை நான் ஒழுங்கா பண்ணுவேன். நீங்க அந்த கைதியை கூட்டிட்டு வாங்க. நான் உங்களை இப்ப செக்அப் பண்ணணும். இல்லைன்னா என்னோட ஹாஸ்பிட்டல்ல போய் நான் சீனியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஜெயில இருந்து ராதான்ற கைதி மிஸ்ஸிங்னு. உங்களுக்கு எப்படி மேடம் அவ பேர் தெரியும்?
அதானே, எங்க அந்த ராதா? நான் நியூஸ் பேப்பர்ல கூட அவளை பத்தி படிச்சிருக்கேன். அவ இங்க தூக்கு தண்டனை கைதியா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவ அப்படியே என்ன குற்றம் பண்ணிருக்கா? அது சரி, நீங்களும் நியூஸ்ல பாத்தீங்களா? நானும் நியூஸ்ல பார்த்து தான் விசாரிச்சேன். அதனாலதான் எங்களோட ரெக்கார்ட்ஸ்ல ராதான்ற பேரு மிஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அதனால ப்ளீஸ் நீங்க அவங்கள செக்கப்க்கு கூட்டிட்டு வாங்க. இல்லனா நான் ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். மேடம், ராதாவை செக்கப்க்கு கூட்டிட்டு வந்துதான் ஆகணும் போல இருக்கே. இல்லனா இந்த டாக்டர் மேடத்தோட நேர்மையால நம்ம வேலைக்கு ஆபத்து வந்தாலும் வந்துடும். சரி சரி, போய் அவளை கூட்டிட்டு வா. ஆனா கவனமா இரு, அவ வாயை திறக்க கூடாது. சரிங்க மேடம், ஓகே. இந்த இடத்துல யாரும் சத்தம் எல்லாம் போடக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க பாருங்க, இவங்க எங்க ஸ்டூடண்ட்ஸ். நாங்க இவங்கள கண்டிக்கலாம், நீங்கெல்லாம் கண்டிக்கவே கூடாது. இந்த கவர்மெண்ட் ஏந்தோ இந்த மாதிரி கைதிகளுக்கு எல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னு புரியல. யாரும் திருந்த மாட்டாங்க. கிரிமினல்ஸா தான் இருப்பாங்க. எல்லாரும் ஜெயில கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு புரிய வரும். மேடம் ப்ளீஸ் உங்களோட டங்கை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. எங்க ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடிலாம் நீங்க இப்படி பேசக்கூடாது. இட்ஸ் ஓகே, ப்ளீஸ். நீங்க உங்க ஸ்டூடண்ட்ஸோட டங்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும். இல்லனா எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். மேடம் மேடம், என்ன பண்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. அவதான் குஷி. உறவுகள் வெறும் ரத்தத்தால தான் ஏற்படும்னு சொல்றதெல்லாம் பொய். இவளை பார்த்த உடனே ராதாக்காவோட பொண்ணுதான்னு தெரியுது. அதே வெகுளித்தனம், கண்கள்ல அதே உண்மை. நீ சொல்றது ரொம்பவே கரெக்ட். ஆனா குஷி இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது. இது ரொம்பவே ஆபத்தான இடம். தன்னோட அம்மாவை பார்க்க வந்திருக்கா. அம்மாவோட மதிப்பு என்னன்னு எல்லாருக்கும் தெரியாது. அம்மா இல்லாதவளுக்கு தான் தெரியும். நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். அம்மா விட பெரியவங்க இந்த உலகத்துல யாரும் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.